இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஏஐ வாய்ஸை இமேஜும் அதுக்கான ஸ்டோரியும் அதுக்கான வாய்ஸ் ஓவரும் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டிசைனருக்குள்ளே போய்க்கோங்க. இது ஒரு வெப்சைட் தான். இதில் நம்ம ஏஐ இமேஜ் சீக்கிரமாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். மற்ற வெப்சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், லோட் ஆகும். ஆனால் மைக்ரோசாஃப்ட் டிசைனர் பார்த்திங்கன்னா நமக்கு டக்குன்னு வந்துடும். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ChatGPTக்குள்ளே போகணும். ChatGPTக்குள்ளே போயிட்டு நம்ம நமக்கான ஸ்டோரியை க்ரியேட் பண்ணால் தான் அந்த ஸ்டோரியை நமக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு போய் நம்ம மைக்ரோசாஃப்ட் டிசைனரில் கொடுத்து நம்ம நமக்கு தேவையான ஃபோட்டோவை வாங்கிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ChatGPT போயிட்டு ப்ராம்ப்ட் உங்களுக்கு என்ன ஸ்டோரி வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு ஸ்பைடர்மேன் ஸ்டோரிக்கு ப்ராம்ப்ட் வேணும். அதனால் நான் ப்ராம்ப்ட் ஃபார் ஸ்பைடர்மேன் ஸ்டோரி அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ ChatGPT அது ஒரு விரிவாக ஒரு இதுவை கொடுக்குது. நான் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி மைக்ரோசாஃப்ட் டிசைனருக்குள்ளே போயிட்டு நான் அதை அப்லோட் பண்ணுறேன். அந்த இதுக்குள்ளே போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் யூடியூப்காக போடுறேன். ஸோ நான் யூடியூப்காக தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சைன்இன் பண்ணலை அப்படின்னா சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப்காக அப்படின்றதுனால நான் இந்த இது கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது இதுவாகுதுன்னு பாருங்கள். இது என் ப்ரீவியஸ் ரியாக்ஷன். ஸோ நான் முருகர் ஃபோட்டோக்காக கொடுத்துருந்தேன். அது எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்க பாருங்கள். கேமிங்காக முருகர் ஃபோட்டோ இந்த மாதிரி. ஸோ ஸ்பைடர்மேனுக்கான ப்ராம்ப்ட் வந்துருச்சு. எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ சிம்பிள் தான். உங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் CapCutல போய்ட்டு ஈஸியாக கொடுத்துக்கலாம்.